ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சஞ்சய் அண்ட் இம்சோலுடைய டைம் டிராவல் லவ் ஸ்டோரியில எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல தண்ணியில விழுந்த நம்ம ஹீரோயினை ஹீரோ அப்படியே நீந்தி போய் காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? நேரம் கட்ட நேரத்துல பஸ்ல இப்படி தூங்கிட்டே போய் ஸ்டாப்பியா மிஸ் பண்ணுவாங்க, நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினை வந்து, ஆமா நான் தான் வந்து தூங்கிட்டு ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், தேங்க்யூ என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ இது எதுவுமே மனசுல எதுவுமே நினைச்சுக்காத, போய் நிம்மதியா தூங்கு, நான் காலையில உன்னை ஸ்கூல்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய விஷயங்கள்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. சஞ்சயா, இத்தனை நாள் நான் உனக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனா மட்டும் தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு வந்து நீ உயிரையே காப்பாத்திருக்க. நான் 2 காலம் நடக்க முடியாம இருந்தப்போ உன்னோட வார்த்தைகள் எப்படி எனக்கு ஒரு புது லைஃபை உண்டாக்குச்சோ, அதே மாதிரி இப்ப நீயே வந்து எனக்கு ஒரு புது லைஃபே கொடுத்துருக்கேன், உன்னை நான் என் லைஃப்ல எப்பவுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க கேலண்டரை பாக்குறாங்க. கேலண்டரை பார்த்தா தான் தெரியுது நாட்கள் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க டைம் டிராவல் பண்ணி வந்தப்போ ஒரு 2 மாசம் வந்து பாஸ்ட்ல இருந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் அவங்க 2 மாசம் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள சீக்கிரமா சஞ்சயோட உயிரை காப்பாற்றணும், அதுக்காக என்னென்ன பிளான்ல பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க. மறுநாள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாகி வெளில வராங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே போறாங்க ஸ்கூலுக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ என்னோட லைஃப் வந்து காப்பாத்திருக்க, நீ வந்து எனக்கு ஒரு ஆபத் பாண்டவ மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, பரவாயில்ல இனிமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை மாதிரி இருக்கு ஷேப். இது என்னது அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, இது டைம் கேப்சூல், இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், உனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து, இப்ப கிடையாது, ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கு கீழே தோண்டி அந்த டைம் கேப்சூல புதைச்சு வச்சிடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு பாக்குற அளவுக்கு அப்படி என்னதான் வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, 10 வருஷம் கழிச்சு ஜனவரி 1ஆம் தேதி 2023 அன்னைக்கு நம்ம 2 பேரும் இதே இடத்துக்கு வந்து இதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறோம், இது நானே மறந்தாலும் நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து அப்படியே பேசிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூல்ல அவங்க பிடி மாஸ்டர் பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோயின் கூட ஞாபகம் வருது, அவங்க வந்து டை கட்டாமலே வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. உடனே அவங்க, ஐயோ நான் டை கட்டாம வந்துட்டேனே, என் பிடி மாஸ்டர் பார்த்தோன்னா என்ன சாவடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அவருடைய டையை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு கட்டி விடுறாரு ரொமான்டிக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, உனக்கு டை இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கூலுக்கு போறாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிடி மாஸ்டர் வந்து ஆல்ரெடி லேட்டா வந்த ஒரு 4-5 பசங்களை நிக்க வச்சிருக்காரு போல. அது கூட நம்ம ஹீரோவையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆமா நீ ஏன் லேட்டா வந்திருக்க, உனக்கு எங்க டை அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் கேட்கறாரு. ஸோ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா இந்த தேசாங் பையன் இருக்கான்ல, அவன் வந்து அப்படியே கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்ததும் பிடி மாஸ்டர் வந்து, வாப்பா எப்ப பார்த்தாலும் அப்படியே ஜிகு ஜிகுன்னு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரியே ஸ்கூலுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வர, யூனிஃபார்ம் எங்கடா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு இந்த தேசாங் பையன் வந்து, சரி இன்னைக்கு மியூசிக் பிராக்டிஸ் இருக்கு சார், அதனால தான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓ ஆமா, உனக்கு டெய்லி மியூசிக் பிராக்டிஸ் இருக்குமா, போங்க எல்லாருமே இந்த கிரவுண்ட் வந்து 10 ரவுண்ட் ஓடுங்க, அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு இந்த தேசாங் பையனை பார்த்தாலே பிடிக்காது, இன்னும் 1 hour ஓட விட்டாங்களா, சம கடுப்புல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடி முடிச்சவரும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க வந்திருக்காங்க. அப்போ இந்த தேசாங் பையனோட பாக்கெட்ல சிகரெட் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து, இங்க பாரு சிகரெட் பிடிக்கிறதுல நிறுத்துரு, இது வந்து ஒண்ணு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கவங்களே வந்து பாதிக்கும், அவங்களோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்றத அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்றாரு அவர் நம்ம ஹீரோயினை மைண்ட்ல வச்சுக்கிட்டு. அதுக்கு இந்த தேசாங் வந்து, என் ஸ்டூடெண்ட் நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு 2 பேரும் அப்படியே தனித்தனியே போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல உட்காந்து நைட்டு சிஸ்டம்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, சஞ்சய் நீ நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா, நம்ம வெளில போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை பார்த்தோம்னா பயங்கர ஷாக்கு நம்ம ஹீரோக்கு, ஆஹா அவளே நம்மள வெளில கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொஞ்சம் கெத்து அப்படியே மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதான், சரி பரவாயில்ல நான் அந்த ஒர்க் அப்புறம் பாத்துக்கிறேன், நான் வரேன், நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அடுத்த நாள் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெளில கிளம்பி போறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் ஏதோ ஒரு ஊர்ல நடந்துட்டு இருக்கு போல, அதோட ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம ஹீரோ இப்போ அதை பார்த்தோன்னா அவனோட ஸ்விம்மிங் கரியரை நினைச்சு திருப்பி ஃபீல் பண்ணுவானே, இதை எப்படியாவது அவன் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த பக்கம் வந்து நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன் தெரியாத அளவுக்கு நம்ம ஹீரோ நிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா அப்படியே காதுல சவுண்டா கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே நம்ம ஹீரோ வந்து, உனக்கு காது ரொம்ப இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அவங்க 2 கையும் எடுத்து நம்ம ஹீரோட காதுல வச்சிடறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேந்த பார்த்துக்கிட்டே இருக்காரு ஹீரோயின். உடனே நம்ம ஹீரோயின் வந்து, ஒன்றும் இல்லை தூசு இருந்தது அதை தொடச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மூவி தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் உட்காந்து மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மூவி பார்த்துட்டு ஜாலியாக முடிச்சுட்டு வெளில வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்விம்மிங் கமெண்ட்ரியை திருப்பி நம்ம ஹீரோ வந்து பார்த்துடுறாரு. அப்படியே சோகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து, நீ ஒன்றும் கவலைப்பட சஞ்சயா, ஸ்விம்மிங் இல்லைன்னா என்ன, உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, நீ அதை வச்சு நீ என்ன வேணா ஆகலாம், ஆனால் வந்து இந்த சிங்கிங்கு டான்சிங்கு கேபாப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் நீ ட்ரை பண்ணாத, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், போலீஸ் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம், ஸோ இது எல்லாமே ஆகிறதுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, நீ ட்ரை பண்ணு அப்படி இப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. இந்த மோட்டிவேஷனலோடய 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அவங்க வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கிட்ட வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வெளியவே நிக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியே. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஐயோ எங்க அம்மா வெளியவே நிக்கிறாங்க, இப்போ நம்ம 2 பேரும் ஒண்ணா போனோம்னா பார்த்தாங்கன்னா என்ன சாவடிச்சிருவாங்க, அதனால நம்ம இங்க ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஒரு இடத்துல. ஆனா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க அந்த தெரு ஃபுல்லா. இப்போ எங்க போய் ஒளியறதுன்னு தெரியாது. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கரண்ட் கம்பத்து மேலே ஏறி நின்னுறாங்க. ஏறி நின்னது மட்டும்
மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ தலைமையிலேயே காலை தூக்கி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பிடிச்ச பாவத்துக்காக சரி வை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. ஸோ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு வழி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த 2 நாள் முன்னாடி ஒரு குடிகாரன் வந்து சண்டை போட்டிருப்பான் இல்லையா நம்ம ஹீரோயின் கிட்ட, அப்பதான் அவங்க ஆத்துல எல்லாம் விழுந்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களோட போனை மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த போன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே வெளில நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஐயோ போன் தொலைஞ்ச விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா செருப்பாலே அடிப்பாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. இப்பதாங்க இந்த சீரீஸ்ல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். எப்பவுமே ஒரு சீரீஸ்ல ஹாப்பினஸ், லவ், ரொமான்டிக், காமெடின்னு இருந்தாலே எப்படி வில்லன்னு ஒருத்தன் இருக்கணும்ல. இப்பதான் இந்த சீரியல்ல வில்லனோட என்ட்ரியே வருது. ஸோ நம்ம ஹீரோயின் மொபைல் காணாம போயிருச்சுன்னு சொன்னாங்களே, அந்த மொபைல இப்ப வச்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த வில்லன் தான். ஒரு கார்ல வந்து அப்படி போய்கிட்டு இருக்கான் ஹீரோயினோட மொபைல கையில வச்சுக்கிட்டு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவி கடையில் ஒரு வெயிட் லிஃப்டிங் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினோட தம்பி 2 பேரும் வேற இருக்காங்க. அந்த வெயிட் லிஃப்டிங் ஒலிம்பிக்ல ஒருத்த மெடல் அடிச்சிட்டா போல சவுத் கொரியால இருந்து. ஸோ எல்லா மக்களும் வந்து கை தட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்துல இருக்க ஹீரோயின் தம்பி கிட்ட போய் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அப்படியே கையெல்லாம் அடிச்சுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. அம்மா உன்னை எங்கே பாத்துருக்கனே. ஓ ஆமா இந்த எதிர் வீட்டுல இருக்க பையன் இல்ல நீ, எங்க அக்கா கூட அடிக்கடி அங்க இங்க சுத்திட்டு இருக்கிய, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு என்னமோ ஒரு கைதி மாதிரி நிக்க வச்சிருக்காரு நம்ம ஹீரோவை. ஆமா நீ என்ன எங்க அக்காவை லவ் பண்றியா, இல்ல எங்க அக்கா உன்னை லவ் பண்ணா, நீ அடிக்கடி எங்க அக்கா பின்னாடி சுத்தாத, ஸ்கூல்ல கூட பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத சரியா, உன்னை அப்படியே வகுந்து அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படி மிரட்டுறது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பாத்துறாங்க. உடனே அவங்க தம்பி கிட்ட வந்து டேய் என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம நீ போயிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கேடா, நான் உங்ககிட்ட சொன்னா நான் அவனை லவ் பண்றேன்ட்டு, இல்ல அவன் உங்ககிட்ட சொன்னா என்ன லவ் பண்றேன்ட்டு, தேவையில்லாம பிடிச்சி எதுக்கு அவனை திட்டிட்டு இருக்கா, இன்னொரு வாட்டி அவனை ஏதாவது திட்டுறதை பார்த்தா அப்படியே செவ்விலே விடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா யார் செவ்ல விடுறது, 2 பேரும் செவ்ல இப்ப நான் விடுவேன், ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு 2 பேரும் சட்டையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க தரதரன்னு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா 2-3 பசங்க கூட சேர்ந்து இந்த பாட்டு பாடுறது, கிட்டார் வாசிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மியூசிக், கேபாப் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போல. அதுல ஒரு பையன் சொல்றான், டே அடுத்த வாரம் ஒரு ஆடிஷன் இருக்குல்ல, அதுக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல, ஏன்னா எனக்கு ஊர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் போறேன், நீ வேற ஏதாவது ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து டே திடீர்னு இப்போ வந்து சொல்றியடா, நான் கடைசி நிமிஷத்துல யாரை போயிட தேடுவேன் அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் அதெல்லாம் எனக்கு தெரியலடா, நீ ஏதாவது பண்ணிக்க, நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நடுராத்திரி யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுல இருக்க ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்துல இருக்க பார்க்ல வந்து அப்படியே தட்டு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சைக்கிள் ஓட்ட தெரியாது போல, பட் சும்மா ஓட்டணுன்றதுக்காக ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயின் எங்க போனாலும் அப்படியே மூக்கு வேர்த்துருமே, அப்படியே பின்னாடியே போயிடுறாரு. அவரும் அப்படியே சைக்கிள் ஓட்ட தெரியாம நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து வரதெல்லாம் ரசிச்சிட்டு இருக்காரு. ஓடி வந்து ஹீரோயின் கேள் பண்ணி உனக்கு என்ன சைக்கிள் ஓட்ட தெரியாதா, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லி கொடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க கத்துக்கிற மாதிரியே தெரியல. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, அதான் உனக்கு வரல இல்ல விட்டுறேன், ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே எல்லாம் விழுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப எமோஷனலா மேபி ஃபியூச்சர்ல என்ன வேணா ஆகலாம், என்னால் சைக்கிள் ஓட்ட முடியாம போகலாம், என்னால் நடக்க முடியாம கூட போகலாம், அதனால இன்னைக்கு நைட்டே நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. சோ இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சோ எப்பவுமே அவங்க ஒரு வாக்மேன் வச்சுட்டு சாங்ஸ் கேட்டுட்டே போவாங்க இல்லையா, அதுல அப்படியே யூஷுவலா வந்து கேட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு நாள் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு இல்லையா, அதுல கூட ரெக்கார்ட் ஆயிருக்குமே, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னா கூட சொல்லியிருப்பாரு. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் பாதி தான் கேட்டிருப்பாங்க. சோ இப்போ அது அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும். சரி அது என்னன்னு நம்ம ஃபுல்லா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ரெக்கார்டிங் எடுத்து அவங்க ப்ளே பண்றாங்க. சோ இப்போ வந்து அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணதை கேட்டுடுறாங்க. கேட்டதும் அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னது என்ன லவ் பண்றானா, இவ எப்படி என்ன போய் லவ் பண்ணா, இங்க என்னடா நடக்குது, நான் இவனை காப்பாத்தலன்னு வந்தா இவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றானே, என்ன பண்றது இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாருமே மீட் பண்றேன். until then bye bye.